உளவியல் ரீதியாக கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு விஷயங்க. 99% கெட்டதை மட்டுமே செய்யுங்க. ஒரே ஒரு சதவிகித நன்மையை செஞ்சிடுங்க. காலம் முழுக்க உங்கள் காலடியை விட்டு அகலாமல் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் இவங்க மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெய்ஸிக்கு தான் நான் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அவள் வந்து நேற்று வந்து நாங்கள் மாடி மேலே தான் எடுத்துன்னு போய் அவளையும் அவள் குழந்தைங்களையும் விட்டோம். ஆனால் அவள் வந்து ரொம்ப ஃபீலிங்காக சோகத்தோடையே இருந்தால். நைட்டு சாப்பிட்டானா மார்னிங் எழுந்ததுலேருந்து எழுந்துக்கவே இல்லை இடத்த விட்டு. பிஸ்கெட்டு பால் வச்சேன், எதுவுமே பண்ணல. ஒருவேளை டிஸ்டியாக இருக்கும்னு நான் வந்து உப்பு கல் சுற்றி போட்டேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எழுந்தா. அதுக்கப்புறமா அவளை திரும்ப படிக்கட்டு கீழவே எடுத்துன்னு வந்து போட்டுட்டோம், அவள் சோகமாக இருக்கான்னு. அதனால் படிக்கட்டு கீழவே இப்போ அவங்கள வச்சுருக்கோம் பாப்பாவெல்லாம். இப்போ வந்து அவளுக்கு ரைஸ் போட்டவொடனே சாப்பிட்றா. இப்போ தான் எனக்கே திருப்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள், திரும்ப படிக்கிறதுக்கே ஆட்டம் போடுறாங்க.